ஹாய் வணக்கம். எல்லாம் நலமா? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய காணொளி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முகநூல் கணக்கில் செட்டிங்ஸில் மொபைலை பற்றின டீட்டெயில்ஸு, நம்ம மொபைல் நம்பரை பற்றின டீட்டெயில்ஸு அதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முகநூல் கணக்கு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய்டுங்க. லாக் டேபில் போய்ட்டு செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஷன்ஸ் வரும். இந்த மொபைல் ஆப்ஷன்ஸில் உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆக்டிவேட்டட் கொடுங்க. டெக்ஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்தோன்னே ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தோடனே அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இங்கே அந்த செக்யூரிட்டி கோடை கொடுத்தீங்க இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த நம்பர் என் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு புது நம்பர் ஆட் பண்ணிவிடுங்க. புது நம்பர் ஆட் பண்ணிட்டு இதை ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் கேட்கும், எந்த ஏரியான்னு கேட்கும். மொபைல் நம்பர் கேட்கும், எந்த நெட்ஒர்க்குன்னு கேட்கும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் வரும். அந்த கன்ஃபார்ம் மெசேஜ் கன்ஃபர்மேஷன் கோடை இங்கே கொடுத்து என்டர் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைல் ஃபோன் லாஸ்ட் ஆகிடுது, அதாவது உங்களுடைய ஃபோனை தொலைச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா இதை லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அதாவது சைன் அவுட் மொபைல் நம்பர்லேருந்து சைன் அவுட் பண்ணிவிடுங்க. இதை இங்கே பிளாக் பண்ணிவிடலாம் நீங்கள். டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களோட மொபைலுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். டெக்ஸ்ட் மெசேஜ் மீன் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படி ஏதாவது சம் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா வரும். அப்படி இல்லைனா யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெசேஜ் உங்களுடைய ஃபோனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வரும். அது வேணால் நீங்கள் எடிட் பண்ணிங்க. அது வேண்டாம்னா போய்ட்டு க்ளோஸ் கொடுத்துங்க. வேணாம், அது வேண்டாம். மொபைல் நம்பர் எரேஸ் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வராது. ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மெசேஞ்சர்லேருந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணால் வரணுமான்னு கேட்குது. நான் நெவர் வேண்டாம்னு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுங்க, என்ன இருக்குதுன்னு பாருங்கள். வென் சம் ஒன் மெசேஜ் மீ வெப் ஆர் இமெயில். எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணால் எனக்கு மெயில்லையும் வேணும், ஃபோன் நம்பர்லேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து மொதல் ஆப்ஷனு. ரெண்டாவது ஆப்ஷனு ஒன்லி ஆன்லைன் மெசேஜ் மட்டும் வந்தால் போதும் ஃபோன் நம்பருக்கு அப்படின்னுது. நான் நெவர் கொடுத்து வச்சுருக்கிறேன். நெவர் கொடுத்து நீங்கள் கொடுத்துங்க. டெய்லி டெக்ஸ்ட் லிமிட், அதாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அதிகப்படியான மெசேஜும் இருக்கலாம், கம்மியான டைப் பண்ணுற மெசேஜும் இருக்கலாம். அன்லிமிட்டட்னு கொடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ வச்சுங்க. லிமிட்டடு இத்தனை டெக்ஸ்ட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 20, 30 மெசேஜ், 100 மெசேஜ் வர மாதிரி இருக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிங்க. போஸ்ட் பை இமெயில் அட்ரஸ். நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெயில் வந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாக்கா அது இந்த மெயில் ஐடியிலேருந்து தான் வரும். இது அவங்களுடைய டிஃபால்ட்டு மெயில் ஐடி அது. அதுலேருந்து தான் வரும். இது ஃபேஸ்புக் மொபைலை பார்த்துருந்து, அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கு இதிலேருந்தே நீங்கள் லிங்க் அனுப்பிடலாம் ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கு. பாருங்கள். இதிலேருந்தே நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ப்ளே ஸ்டோரு, ஆப் லிங்க் எல்லாத்தையுமே இங்கேருந்தே கொடுத்துரும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம். இந்த இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.